Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Boss Baby Back in Business Season 3 Episode 10 Halloween. ஓபன் பண்ணா அம்புட்டு பேபிஸும் கால்ல விளக்கணைய ஊத்துன மாதிரி விழுந்தடிச்சு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பேபி காப்பி குடிக்கிறதுலயே கதகளி ஆடிட்டு இருக்கும். ட்ரிப்ளட் சீசாலாம் விளையாண்டு ஃபைல் எடுக்குவாங்க. இதுக்கு இடையில நம்ம ஹென்ரி ஷாட் பெரிய பெரிய காடெல்லாம் தாண்டி கடலை தாண்டி மலையெல்லாம் தாண்டி ரொம்பவும் வேகமா வந்துட்டு இருப்பான். அப்பதான் புது சிஇஓவை காட்டுறாங்க. அவ வேகத்துல வீணா போனவ, பேச்சுல விளங்காம போனவ, மொத்தத்துல ஒரு இடத்துல கூட நிக்காம கால்ல வெண்ணி தனியா ஊத்துன மாதிரி மின்னல் வேகத்துல அம்புட்டு வேலையும் பாக்குறவ. அவன் முன்னாடி ஹென்ரி ஷாட் ஜம்பு பம்பெல்லாம் அடிச்சு மேஸ் மல்டி டாஸ்க் சிஇஓ பேபி ஒரு பிரச்சனை நிப்பாட்டி நம்ம பேபி லவ் ரிப்போர்ட்ல கியூட் பேபிஸ் அழகா போற ட்ரெஸ் எல்லாம் நமக்கு பேபி லவ் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. ஆனா இப்போ நம்ம அதை தெளிவா பார்க்கணும். வீடு வீடா போய் சாக்லேட் வாங்க போறாங்க. அப்படி மட்டும் மாறு வேஷத்துல போய் வாங்கினாங்கன்னா பேபி லவ் கவுந்து போன பிளைட் மாதிரி ஐயோன்னு துடிச்சு மொத்தமா கவுந்துரும்பா. அதனால நார்மல் பேபியா தான் ஹாலோவீன். இப்படி எல்லாம் பண்றது தப்பு இல்லையா பாஸ்னு கேப்பான். என்ன பண்றது ஜீரோ, இது ஒரு அடுப்புள்ளி ஆட்டம். என்னோட அம்மா அப்பாவும் பபிசி ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கக்கூஸ் லாக்குக்கு கூட பபிசி ப்ராடக்ட் போட்டு வச்சிருக்காங்க. என்ன ஒரு நல்ல விஷயம்னா நான் கக்கூஸை யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா என் சைஸுக்கு அது செட் ஆகாது. டக்குன்னு டீம் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து டப் யூஸ் பண்ணலாமேன்னு கேப்பான். காமெடி அடச்சி போய் ஸ்கூட்டர் பஸ்கிய கூட்டுவாமா. அவன் எப்பவும் போல செவுத்துல முட்டி டயர்டா விழுந்து கிடப்பான். அவனை கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தூக்கிட்டு வந்து மத்த பேபிஸ் கிட்ட விட்டுருவான். அப்பதான் நம்மால ஸ்பீச் கொடுப்பான். எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம கூட மோத போறது ராக்கெட் ராஜாவோ இல்ல பாக்கெட் ராஜாவோ இல்ல, சவுண்ட் சரோஜா. இப்ப ஃபீல்டு டீம்ல அவ தான் இன்சார்ஜா இருக்கிறா. அவ ரொம்ப நல்லாவே வேலைய பாப்பா. சோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆக்சுவலா சரோஜாவை ட்ரெயின் பண்ணதே நம்ம பாஸ் பேபி தான். அவரையே எதிர்த்து நிக்கணும்னு பைல்வான் பயந்து டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்குவான். நம்ம யாரு கூட மோத போறோம் தெரியுமா? நம்பிக்கைக்கே நட்சத்திரமான நம்ம பாஸ் கிட்ட. அது எப்படி சரிப்பட்டு வரும்னு கேப்பான். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பைல்வான், ஆனா அவர் வேலையும் வேண்டான்னு சொல்லிட்டு பக்தபக் கூட ஃப்ரெண்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம பபீசியை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் மண்டையில இருக்கிற நட்டு தான் கலண்டிருக்கும். நம்ம அதை எப்படியாச்சும் சரி பண்ணணும் பைல்வான். இப்ப அனுப்புறதுன்னு கேட்பாங்க. செருப்பால் அடிச்ச மாதிரி நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் என்னோட ஃப்ரெண்டு மாமி சமலைய ஹெல்ப்புக்கு கூட்டிருக்கேன்னு சொல்லுவான். இதெல்லாம் ஸ்டேசி வெளியில பைனாகுலர்ல பாத்துக்கிட்டே இருப்பாளா. பைல்வான் கையில ஒரு அணில் குட்டி இருக்கிற பெட்டி இருக்கும். அதை அவன் ஓபன் பண்ணி விட்டுருவான். ஆக்சுவலா டேனிக்கு அணில்னா சுத்தமா பிடிக்காது. அதனால அதை பிடிக்கிறதுக்காக பின்னாடி துரத்துக்கிட்டே ஓடிடுவான். என்ன டீம், அவன் ஃப்ரெண்டு பாதியிலேயே ஓடிட்டான். சரி பரவாயில்லன்ட்டு கதவு மூடிடுவாங்க. ஆக்சுவலா சரோஜாவோட பிளான் என்னன்னா பாஸ் பேபியை வெளியே விடவே கூடாது. அதனாலதான் டிம்முக்கு ஹெல்ப்புக்குன்னு வந்த அவன் ஃப்ரெண்டு டேனிய இப்படி தசை திருப்பி விட்டுருப்பா. அதை பார்த்த பாஸ் பேபி சரியான காண்டாயிருவான். சூப்பரா தடுத்துற சரோஜா, நல்லா தான் பண்ண, நல்லா இருந்துச்சு. இப்ப பாரு 3 2 அப்படின்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா பேபி சிட்டர் மேரி சோலு. என்னமா சாக்லேட் வாங்க வந்திருக்கான்னு கேப்பான். இல்ல சார், உள்ள இருக்கானே டிம், அவனையும் பேபிஸையும் ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு தெரு தெருவா கூட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு இந்த டைமுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லுவா. சரோஜாவோட பிளான் மொத்தமா ஊத்திக்கிச்சா. சரோ நீ கேடினா நான் ஜிலே நம்ம பேபி பாஸ் பொம்மைக்கு மேல துணியெல்லாம் போட்டு ஒரு வண்டி ஃபுல்லா அப்படின்னு குழந்தைங்க இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவான். அப்போ டிம் காலை ஒரு இடத்துல வைக்காம தூக்கி அடிச்சிட்டு இருப்பானா. ஏன்டா அப்படி பண்ற, அவசரம்னா போயிட்டு வர வேண்டியதானே, இங்க வந்து ஏன்டா கதகளி குச்சிப்புடி ஆடிட்டு இருக்க. மண்டைய பாரு, கழுத கக்கூஸ் போன மாதிரி. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. மேரி சோல் கூட வராளா, என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதாச்சும் சொதப்பிடணும்னு பயமா இருக்கும்பா. டிம் வாயில பெட்ரோலை ஊத்தி கழுவி விட்டுருவேன். நாங்க பபிசியோட ஹெட் குவார்டர்ஸ் போய் எங்க வேலையை பார்க்க போறோம். நீ மேரி சோல நாங்க வர்ற வரைக்கும் பிஸியாவே வச்சுக்க. வேலையை மட்டும் மறந்துடாதேம்பா. குறுக்கு சந்தில குட்டியான போந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு மெகா ஃபேட் போடுவானா. என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டதுக்கு மேரி சோலோட ஹாட்டுல டிம் நிக்காம ஓட விடுறேன்பா. நான் சுத்தமா புரியலம்பா. ஓ அதுவா பாஸ், உங்க தலையில தேங்கனைய ஊத்தி தபைலா வாசிச்சு அப்படியே பேபி கார்ப்புக்கு தூக்கிட்டு போய் அங்க இருக்க ஒரு பெரிய சீட்ல உட்கார வைக்கணும். ரெடியானு கேப்பா. அப்போ என்ன கூட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா கூட்டு போவேன்பா. கரெக்டா பேபி கார்ப்ல இருந்து கால் வரும். யாருன்னு பார்த்தா புதுசா ஒரு பேபி. ஹாய் சாரோ, நான் தான் இப்போ புது சிஇஓ. உனக்கு ஒரு புது வேலை வந்திருக்கு. ஒரு மூளைகட்ட முட்டாப்பைய வீட்டுல தேவைக்கு அதிகமா சாக்லேட் கொடுக்குறாங்களாமா. அதை எப்படியாச்சும் நீ தடுக்கணும்னு சொல்லுவாளா. யார் அந்த கோணவாயி கோலமாவுன்னு கேப்பா. டெம்பிள்டன் வீடும்பா. சாரோக்கு வீட்டை பார்த்ததும் மனசுக்குள்ள சந்தோஷம் பிச்சுக்கிட்டு வரும். பாஸ் பைல்வான் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் பேபி கார்ப்புக்கு டெலிவரி பண்ணிடுவான். நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா என்னோட பழைய பைத்தியம் பிடிச்ச பாசம் பார்த்துட்டு வந்துடுறான்பா. சிஓ பேபி சாக்லேட் பார்த்த சந்தோஷத்துல போய்த்தல போன அனுப்பி விட்டுருவா. அப்புறம் ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க அப்பா என்ன டேஸ்டா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்க காய்ஸ்ம்பா. சரி சும்மா நக்கி பாப்போன்னு ஃபர்ஸ்ட் ஒரு வாய் தான் போடுவாங்க. டேஸ்ட் அள்ளுன உடனே தக்காளி தாறுமாறா உட்காந்து திங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் எங்க கிட்ட 8 குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கும் சேர்த்து சாக்லேட் போடுறீங்களா அப்படின்ட்டு கெஞ்சி கதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் எந்த வீட்டுக்கு போலான்னு பாப்பாங்க. அடுத்த வீடு பல் டாக்டர் ஓடுது. வேணாம், வேணவே வேண்டாம், அடுத்த வீட்டுக்கு போலான்னு கிளம்பிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன
என்னடா இது காஸ்டியூம், வான்கோழி வாந்தி எடுத்த மாதிரி இருக்குன்னு கேப்பாளா. அப்ப மெகா ஃபேட் உள்ள போந்து நான் சொல்ற மாதிரி சொல்றா, உங்க கூட வெளியே சுத்தருக்கு தான் இப்படி ஒரு காஸ்டியூம் போட்டேன்னு சொல்லும்பா. போடா விளக்கு எண்ணெய் சைலண்டா ஆடுறாம்பா. இங்க நம்மாலு குண்டகபல் டீ மண்டகபல் டீ எல்லாம் அடிச்சு கட்சியில அந்த பபிசி கம்பெனி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். என்ன ஒரு பிரச்சனைனா போற வழியில சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் பேபி ஸ்மார்ட்னா போதும் கரும்பு சாறு மாதிரி நசுக்கி பிழிஞ்சிருவாங்க. அதனால பாஸ் பேபி வேற வழிய பாத்துக்கலாம் திரும்புங்கன்னு சொல்லுவான். அந்நேரம் சரோஜா சும்மா பிடி உஷா மாதிரி பிச்சுக்கிட்டு ஓடி வருவா. என்ன சொன்னாலும் இவ அடங்க மாட்டேங்கிறாளே, நான் உருவாக்குனதுலயே மோசமான ஜந்து இதுதான். சரி ஓகே, நம்மகிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கானு கேப்பான். இல்ல பாஸ், இல்லவே இல்ல நீர்வாங்க. பரவாயில்ல, சுத்தி போறத மறந்துருங்க, அந்த லூசு பயலுகளை சுத்த விட்டு தான் போயாகணும், வாங்கடா என் பின்னாடின்னு வெறி கொண்டு கிளம்பிடுவாங்க. அப்படி தப்பிச்சு உள்ள ஓடிட்டு இருப்பாங்க. அந்த பெரிய பசங்க பூரா பேபிஸ் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க. அத தூரத்துல இருந்து பார்த்த சரோஜா, அட முட்டா பாஸ், போய் இவங்கிட்டயா மாட்டுவ, நீ ஒரு லூசு பைத்தியம் பேபி பாஸ், என்ன மாதிரியே இருக்கிற, இந்த வந்துட்டேன்னு கிளம்புவா. டாக்குன்னு மண்டையில ஒரு காயின் அடிச்சு பொத்துன்னு விழுந்துருவா. யார் அடிச்சிருப்பான்னு பார்த்தா டிம்மோட ஃப்ரெண்டு டேனி பட்ரோஸ்கி. ஐயோ அணில் அடிக்கிறேன்னு அந்த கிப்பி மண்டையன், அவனுக்கு என்னடா இங்க வேலை அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா அவன் தான் அந்த பபிசி கார்பரேஷனுக்கு சிஇஓ. டெக்கோடா செங்கோடா, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம். இந்த கிப்பி மண்டையன் செம்மையா பிளான் பண்ணிருக்கான். எல்லா பேரண்ட்ஸோட வீட்டுக்கும் பேபிஸ் கிட்ட பேசுறேன் பழகுறேன்ட்டு வந்து அப்புறம் டிவில அவனோட திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சு வெளியே சொன்ன உடனே எல்லாரும் முன்னாடியே மன்னிப்பு கேட்கற மாதிரி கேட்டுட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயா பபிசி ப்ராடக்ட்ட கொடுத்துருக்கான். அது ஊரு பூரா பரவி கடைசியில என் வீட்லயே அவன் ப்ராடக்ட் விற்கிறான். அவன் சாதாரண ஆள் இல்லடா, கிப்பி மண்டைய வச்சிருக்கிற கிரிமினல் மூலக்காரன். அதனால என் ஸ்டைல் அவனுக்கு செஞ்சாதான் சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு பஸ்கி கிட்ட பிஸ்கெட்டை கொடுத்து இந்த ரூமோட கீயை ரெடி பண்ணும்பா. அவன் வாய வச்சே கரெக்டா அந்த ரூம் கீ ஷேப் கொண்டு வந்துருவான். அந்நேரம் கரெக்டா நம்ம சரோஜா ஃப்ளையிங்ல வந்து அந்த சாவியை தட்டி விட்டு உடச்சு விட்டுருவா. ஒரு வழியா வந்துட்டியா, நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், ஒரு காலத்துல நண்பர்களா இருந்த நம்ம இப்போ எனிமியா மாறிட்டோம். அட மொட்டை மண்டை முட்டா பையலே, நான் ஒன்னும் உன்னோட எனிமி இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பாக்குறேன்பா. எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு சரோஜான்னு சொன்னது தந்துரும். இதான உன் பிளானும்பா. எப்படி சரோஜா கரெக்டா சொல்லிட்டாமா, ஏன்னா இப்படித்தான் நானும் பண்ணுவேன், நீ மட்டும் தான் ரூல்ஸ் மீறுவியா, இப்ப பாருன்னு பல்ட்டி அடிச்சு நேரா போன் எடுத்து உங்க அம்மா அப்பா டெட் ஜானிஸ்க்கு கால் பண்ணி நீ இப்படி டிம்மு கூட இல்லாம ஒரு ஆபீஸ்க்குள்ள மாட்டிட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே நம்பர் போடுவா. சவரு வேலைய காமின்பா. அவன் பாஸ் பேபிய ஒரு தள்ளு பரேந்து போய் போன் லைனை கட் பண்ணிடுவான். எப்படி கலக்கிட்டோம்லன்னு சரோஜா சாக்காயி ஷவரா அப்படின்ட்டு வேகமா வந்து அவன் மாஸ்க கழட்டி விட்டு பார்த்துட்டு பிரைடன் அப்படின்னு கத்துவா. பிரைடனா, இவன் பேர் எகின்னு தான் கேள்விப்பட்டேன்பா. எகி இல்லப்பா ஏகிம்பா. அப்படியா, கொரியன் பேபி போல. அப்ப நீ டே கேர் பிரைடனான்னு கேப்பா. ஆமா பாஸ் நீருவான். அப்புறம் என்ன வேலை நடக்கணும்ல, சரோஜாவை பறக்க விட்டுட்டு நம்மாலிங்க சாவி ரெடி பண்ண சொல்லிடுவான். விடுவாளா சரோஜா, பாஞ்சு பறந்து வருவா. ஆனா அந்த பிரைடன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு பொருளா தள்ளி விட்டு சரோஜாவை பாஸ் பேபி பக்கத்துல வர விடாம தடுப்பான். அந்த கேப்ல பாஸ் பேபி டோரை திறந்துட்டு மொத்த டீமும் உள்ள ஓடிடுவாங்க. இங்க பாப்கார்ன் கொடுப்பான் பிஸ்கெட் கொடுப்பான்னு நம்பி ஒருத்தன் வீட்டுக்கு போனாங்களே, அதான் டிம் சமாளிக்கிறேன்னு ஒருத்தன் வீட்டுக்கு கூட்டு போயிருப்பான்ல, அவன் ஆளுக்கு ஒரு முள்ளங்கி கொடுத்து நன்னா ஆரோக்கியமா தின்னுங்கட்டு போயிருவான். மறுபடியும் டீம் சமாளிப்பான். இந்த வீட்டுல பாப்கார்ன் கொடுப்பாங்கன்னு நான் சொல்லல, டேனி பெட்ரோஸ்கி தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். லூசு பைய தப்பா சொல்லிட்டான். டிம் என்கிட்ட பொய் சொல்றியான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. இத பார்த்துட்டு இருந்த மெகா ஃபேட் அழுகிற மாதிரி நடிச்சு டிம்ம கூப்பிட்டு இப்பவாச்சு எல்லா உண்மையும் சொல்லுடாம்பா. என்ன லூசுத்தனமா பேசுற மெகா ஃபேட், அப்படி நான் பண்ணேன்னா என் தம்பியோட மிஷின் ஃபெயில் ஆயிரும், மேரி சோலு என்னை வெறுத்துருவா, எங்க அம்மா அப்பா என்னைய நம்பவே மாட்டாங்கன்னு. அட லூசு பையலே, எல்லாத்தையும் சொல்லாதரா, ஒன்னே ஒன்ன மட்டும் சொல்லு திக் 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 அப்படின்னு ஹார்ட்ல கை வச்சு சொல்லுவானா. ஒரு வழியா நம்மால் எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் இப்படி எல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் மண்டையில போட்டுக்க காஸ்டியூம் பேர் விகுலா, நான் வேணும்னு இந்த காஸ்டியூம் போடல, எனக்கு ஐடியாவே மொத்தத்துல இல்ல, பாக்ஸ்ல கணச்சு தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு மொத்தத்தையும் வளரிடுவான். அவ பெரிய லாலிபாப் ஒண்ணு கொடுத்துட்டு ஹாப்பி ஹாலோவின் டீம்னு கிளம்பிடுவா. இங்க ரூம்குள்ள போன பாஸ் பேபியோட டீம் அவன் ஒர்க் பண்றத பார்த்துட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்னு சிக்னல் கொடுத்தவொடனே அப்படியே மறைஞ்சிருந்து சத்தம் கொடுக்க ஆரம்பிப்பானுங்க. கிப்பி மண்டையன் பயத்துல யாராது யாரா இங்க இருக்கீங்க சொல்லுங்கடான்ட்டு போவான். சேர தூக்கி டேபிள் அடிக்கிறது, கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கிட்டு மூஞ்சில வீசுறது, டேபிள் எல்லாம் கவுத்தி விடுறதுன்னு அவனை பயங்கரமா பயமுறுத்திடுவாங்க. ஹாலோவின் அன்னைக்கு பேய் வந்துருச்சான்னு பயந்துட்டு இருப்பானா. அப்ப நம்ம பாஸ் பேபி மறைஞ்சிருந்து ஹலோ கிப்பி மண்டையா, என்ன பயமா இருக்குதா, இருக்கணும்டா, இருக்கணும் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு புதுசா ஒரு விஷயத்த காட்டுறேன், அதை காட்டின உடனே உன் மண்டை இல்ல 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 உன் மண்டைக்குள்ள இருக்கே ஒரு மூளை, அது பிசிங்கி கசங்கி நசுங்கி போயிரும், பாக்குறியா பாக்குறியா பாராட்டு முன்னாடி போய் நின்னு பேசுற குழந்தைங்கடாம்பா, பாரு பாரு நல்லா பாருமா அப்படின்னு கேஷுவலா ரியாக்ஷன் கொடுப்பான். டேய் நான் பேபி உங்ககிட்ட தான் பேசிட்டு நான் எல்லாத்தையும் கேட்டுருவேனா, பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு டம்மி பீஸுங்க, ஈஸியா ஏமாத்திடலாம், நீங்க வெறும் பேபிஸ் தானே, உங்க அப்படி இப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு ஒரு கன்ஃபியூஷனோட பாஸ் பேபியும் நம்மளையும் குழப்பி விட்டு இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.